ரெண்டாவது பிரளயம்னு சொன்ன மத்தியில பிரளயம்ங்கிறது எப்படி வரும், எப்ப உலகம் அழியும்னா எப்படி உண்டாச்சோ அப்படி அழியும். எப்படி உண்டாச்சு? முதல்ல வெறும் ஸ்பேஸ் இருந்தது, அப்புறம் அதுல காத்து உண்டாச்சு, காத்து நெருப்பாச்சு, நெருப்பு மழையாச்சு, மழையானது பூமியாச்சு. ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷா அப்படின்னு வேதம் சொல்றது. இன்னைக்குமே மற்ற கோள்கள்ல கவனிச்சோம்னா சில கோள்கள்ல வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும், சில கோள்கள்ல பார்த்தா காத்து அடிச்சுட்டே இருக்கு அப்படின்பா. இன்னும் சில கோள்கள்ல நெருப்பு எரியறது அப்படின்பா. இன்னும் சில இது தான் ஆயிருக்கு. மழை பெய்யற நிலை வரல, பூமியை தவிர வேற எதுலயும் மழை கிடையாது. மழை பெஞ்சதுன்னா அப்புறம் உயிரினங்கள் உண்டாக ஆரம்பிச்சோம். திரும்பி அழியறதை எப்படின்னா எப்படி வந்ததோ அந்த கிரமத்துல. இந்த பாத்திர கடைக்கு போனோம்னா அடுக்கு எடுத்து கொடு வரிசையா அப்படின்னா ஒத்த அடுக்கு எடுப்பான். இல்லப்பா எனக்கு செட்டா வேணும்னா இதுக்குள்ள அடுக்கும்பா. உள்ள பார்த்தா 10 அடுக்கு இருக்கும். 1 2 3 வரிசையா எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு வரிசையா எப்படி எடுத்தானோ அப்படி போட்டுன்னு போயிடுவான். அது மாதிரி எப்படி வந்ததோ அப்படி திரும்பி போயிடும். உயிரினங்கள்லாம் ஓஷதிகள்ல இருந்து வந்தது. ஓஷதி பூமிக்குள்ள போயிடும், பூமி ஜலத்துல கரைஞ்சு போயிடும், ஜலம் காற்றுல நெருப்புல வற்றி போயிடும், நெருப்பானது காற்றுல கலைஞ்சு போயிடும், காற்றானது ஆகாசத்துல ஒடுங்கும், ஆகாசம் அவ்வியக்தத்துல ஒடுங்கும், அவ்வியக்தம் பரமாத்மால ஒடுங்கும். இது வரமுறை போற முறை. இந்த மழை வந்து பெஞ்சு ஜலம் உலகம் அழியும் அப்படிங்கிறது பிரளயம்ங்கிறது நாளைக்கு அழிஞ்சு போயிடும், 2000 அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் அந்த கவலையே பட வேண்டாம். அப்படிலாம் அழியவே அழியாது. அதுக்கு அழியிற காலங்கள்ல நம்ம சாஸ்திரம் குறிச்சிருக்கு. பிரளயம் 4 வகை. முதல் பிரளயம் அப்படிங்கிறது வந்து மன்வந்தரங்களுக்கு மத்தியில ஏற்படுறது. அதுல எல்லா உலகமும் அழியாது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் மட்டும்தான் அழியும். அதுக்கு மேல உலகங்கள்லாம் அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறது பிரம்மாவோட தூக்கம். 1000 சதுர்யுகம் ஆனோடனே பிரம்மா தூங்க போயிடுவார். அப்ப இந்த கேலக்சி முழுக்க கலைஞ்சு போயிடும். திருப்பி பிரம்மா எப்ப முழிச்சுக்கிறாரோ அப்ப இந்த கேலக்சி திருப்பி கிரியேட் ஆகும். இது 2வது பிரளயம். 3வது பிரளயம் பிரம்மாவுக்கே அழிவு உண்டு. பிரம்மாவுக்கே அழிவு உண்டு. அந்த அழிவும் போது ஏற்படுறது 3வது பிரளயம். 4வது பிரளயம் அப்படிங்கிறது நாம தூங்குறது. அப்படின்னா என்ன சார்னா, நாம ஆழ்ந்து தூங்கினோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராத்திரி 8 மணிக்கு படுத்துக்கிறேன், கார்த்தால 7 மணிக்கு எழுந்துட்ட உடனே மணி 7 ஆயிடுத்தா, படுத்துனதுதான் தெரியும் அப்படின்னு சொல்றோம். நாம கொஞ்சம் யோசனை பண்ணினா நம்ம பொறுத்த பரியந்தம் உலகம் அழிஞ்சு போயிடுது. நம்ம பொறுத்த பரியந்தம் உலகம் முழுக்க அழிஞ்சு போன மாதிரி தானே. இதுக்கு 4வது பிரளயம் அல்லது மோட்சம்ங்கிறது 4வது பிரளயம். சரி, இந்த சத்தியவிரதன் பிரளய ஜலத்துல சப்தரிஷிகளோட ஒரு போட்டுல போனான் அப்படின்னு சொல்றேன். உலகமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா போட்டு எங்கேருந்து வரும்? இந்த கதை முழுக்க சொல்றதெல்லாம் விட்டுடுவான். இது மாதிரி குரங்குத்தனமா கொணட்டையா கேள்வி வரும். உலகமே அழிஞ்சு போயிடுச்சுன்னா போட்டு எப்படி வரும்? அதுக்கும் சாஸ்திரத்துல இடம் இருக்கு. அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, உலகத்துக்கே படகு மாதிரி ஆறது எது பிரளய காலத்துல என்ன? சீர்காழிங்கிற ஊர். தமிழ்நாட்டுல சீர்காழின்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஊருக்கு என்ன பெயர்? தோணிபுரம்னு பெயர். அந்த ஊர் பெயரே தோணிபுரம்னு பெயர். அந்த ஊர்ல உள்ள பகவானுக்கு தோணியப்பர்னு பேர். தோணியப்பர் அப்படின்னு பெயர். இதெல்லாம் வந்து இதிகாச புராணங்களுள்ள விஷயம். இந்த சத்தியவிரதன் அப்படிங்கிற ராஜா ஸ்ரார்த்த தேவன் அப்படிங்கிற மனுவாயி இப்ப வைவஸ்வத மனுங்கிறது காரண பெயர். அவன் தான் ராஜாவா இருக்கான். அவனுக்கு வந்து முதல்ல குழந்தை பிறக்கல்ல எடுத்த உடனே பொதுவா ரொம்ப பிரபலமா உள்ளவாளுக்கு, பணக்காரலா உள்ளவாளுக்கு, மகான்களுக்கு, தபஸ்விகளுக்கு குழந்தை உடனே பிறக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம என்ன சொல்லுவோம்னா, பெரிய கோட்டீஸ்வரனா இருந்து குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாவம் பண்ணினானோ அப்படிம்போம்.
அப்படி அர்த்தம் இல்லை. இருக்கு ஒரு 1000 கோடி ரூபா ஒருத்தன்ட்ட பணம் இருக்கு. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா பிறக்கிறதேவே அவனோட சொத்து மதிப்பு எவ்வளவு? அந்த குழந்தையோட சொத்து மதிப்பு 1000 கோடி. பிறக்கிறதேவே அந்த குழந்தையோட சொத்து மதிப்பு 1000 கோடி. பிறக்கிறதே அவனுக்கு ஏன் குழந்தை பிறக்கலன்னா பிறக்கிறதேவே 1000 கோடி ரூபாய் சொத்தோட பிறக்கிற மாதிரி எவனும் புண்ணியம் பண்ணலன்னு. அதனால அவனுக்கு குழந்தை பிறக்கல. சாதாரண மனிதனுக்கு பாவம் பண்ணினவனுக்கு அதான தோஷேன பவேத் தரித்திரா தரித்திர தோஷேன கரோதி பாபம் அப்படின்னு வருஷா வருஷம் மழை பெய்யறதோ இல்லையோ குழந்தை கரெக்டா பிறந்ததே இருக்கும். கஷ்டப்படணுங்கிறது எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கோம், அதனால இருக்கு. சௌக்கியமா இருக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணி இருந்தாதானே சௌக்கியமா இருக்க முடியும். இது சமூகத்தினால சமுதாயத்தினால ஏற்பட்டதான ஏற்றத்தாழ்வு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றா, இந்த கம்யூனிச சித்தாந்தமோ அல்லது வேற எந்த சித்தாந்தங்களோ இடதுசாரி சித்தாந்தங்களோ சொல்ற விஷயம் முழுமையாகாது. எப்படின்னு சொல்றேன் கேளுவோம். எல்லாரையும் சமப்படுத்தணும், வாஸ்தவம். கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணணும், வாஸ்தவம். ஆனா இந்த கஷ்டம் எதனால வந்ததுங்க ஒரு விஷயம் யோசனை பண்ணணும். இப்ப நான் பிறந்து வளர்ந்து படிச்சு அப்புறம் கஷ்டப்பட்டேன்னா உன்னால கஷ்டப்பட்டேன், அவனால கஷ்டப்பட்டேன், இந்த சமூகத்தால கஷ்டப்பட்டேன், சமுதாயத்தால கஷ்டப்பட்டேன்னு ஒரு காரணம் சொல்லலாம். பிறக்கிறதேவே நான் சௌக்கியமா இருக்கிற இடத்துல பிறக்காம ஏழ்மையா இருக்கிற இடத்துல பிறந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னா பிறக்கிறதேவே நான் என்ன தப்பு பண்ணினேன்? அதுக்கு சமுதாயமா காரணம்? எல்லாருமே அதானி அம்பானி வீட்டுல போய் பிறக்கலாமே. ஏன்? அவரவர்கள் பண்ணின கர்மான்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு பலன். ஒளவை பிராட்டி சொல்லுவாள், அறுக்க சுரக்கும் பூம்பாலை. தமிழ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு பாட்டா சொல்லி தரணும். அறுக்க சுரக்கும் பூம்பாலை அணையச் சுரக்கும் காமவெல்லம் இறக்கச் சுரக்கும் மணல் கேணி ஈயச் சுரக்கும் பெருஞ்செல்வம். ஒருத்தனுக்கு பெரிய கோடீஸ்வரனாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தானேன பாபம பனுததி தானே சர்வம் பிரதிஷ்டிதம். தானம் பண்ணணும். இன்னைக்கு நாம அத மறைமுகமா பேச்சுல சொல்றோம். ஒருத்தன் சௌக்கியமா இருந்தான்னா கொடுத்து வச்சவன் சார்ந்தவன். கொடுத்து வச்சவன்னு சொல்றோன்னு எங்க கொடுத்து வச்சான்? சிட் ஃபண்ட்ஸ்ல கொடுத்து வச்சானா, பைனான்ஸ்ல கொடுத்து வச்சானா, அரசியல்வாதி பினாமிட்ட கொடுத்து வச்சானா, யார்கிட்ட கொடுத்து வச்சான்? கொடுத்து வச்சவன்கிற வார்த்தையை எப்படி சொல்றோம்? ஜென்மாந்தரங்கள்ல கொடுத்தான், அதனால அது கிடைச்சது. என்ன கொடுத்தானோ அதுதான் கிடைக்கும். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லிட்டு போறேன். கர்ணன் இருக்கானே, மகாபாரத ரீதியா அவனுக்கு மோட்சம் கிடையாது. வில்லி பாரதத்துலதான் மோட்சத்தை சொல்றான். மகாபாரதத்துல அவன் சொர்க்கம் தான் போனான். அவன் சொர்க்கத்துல போன உடனே இந்திரன் அவனை பூர்ண கும்பத்தோட வரவேற்று ஒரு பெரிய ஒரு பங்களாக்குள்ள அவன் அழிச்சுன்னு போறான். பெரிய மாளிகை. அந்த மாளிகை முழுக்க ரூம் ரூமா இருக்கு, ஷெல்ஃப் ஷெல்ஃபா இருக்கு. பார்த்தா எல்லா இடத்துலையும் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்னு நகைகளாவே இருக்கு, ஸ்வர்ணமாவே இருக்கு, பாத்திரங்களாவே இருக்கு. இது என்னன்னு கேட்டான். அதுக்கு இந்திரன் சொன்னா, இது அத்தனையும் நீ தானம் பண்ணினது. இத்தனை தானம் நான் பண்ணினேன், அவனுக்கே தெரியாது. இத்தனை தானம் நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னா, ஆமா. எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா அப்படியே எல்லாம் இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு நான் கர்ணன். இப்ப நீ சுத்தி பார்த்ததுக்குள்ள சாப்பிட்ற மாதிரி என்ன இருக்கோ அதை எடுத்து நீ சாப்பிடலாம், ஏன்னா அதுதான் உன்னோட பொருள் அப்படின்னா. சுத்தி பார்த்தான், சாப்பிட்ற பொருள் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கர்ணன் வாழ்க்கையில அவன் பண்ணாத தானம் 2 தானம், அன்னதானம், தீர்த்த தானம், ரெண்டுமே அவன் பண்ணல. அதுக்கு காரண காரியங்கள்லாம் வேற, அப்புறம் சொல்றாரு. அவன் வாழ்க்கையில அதை பண்ணல. அதனால கர்ணன் என்ன சொல்றான், இந்த 2ஐயும் நான் பண்ற மாதிரி எனக்கு திரும்பி ஒரு பிறவி வேணும், அதை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி அன்னதானம், தீர்த்த தானம் இதை பண்றதுக்காகவே ஒரு பிறவி எடுக்கிறான். திருச்செங்காட்டாங்குடியில சிறுத்தொண்ட நாயனாருங்கிற பெயர் கர்ணன் தான் வந்தது. அன்னக்கொடி கட்டி தானம் பண்ணினான். அன்னக்கொடினா இப்ப இந்த துவஜஸ்தம்பத்துல கொடி ஏத்துறது எதுக்கு தெரியுமோ?
சுத்து வட்டாரம் முழுக்க இந்த திருவிழா நடக்கிறது, பிரம்மோத்சவம் நடக்கிறதுன்னு காமிக்கிறதுக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஒரு விசேஷம்னா கொடி கட்டுவா, கொடி ஏத்தல் அப்படின்னு பெயர். சுத்தி உள்ளவர்களுக்கெல்லாம் எட்டி பார்த்தா தெரியும் இந்த கொடி பறக்கிறது, என்னோட கொடி பறக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க தெரியல. இன்னைக்கு இது என் ஏரியா, என் சமூகம், என் இடம், அது மாதிரி இந்த தர்மம் நடக்கிறதுக்கு தான் கொடி பறக்கிறதுன்னு பேர். வெள்ளை கொடி கட்டினா, ஒயிட் கலர்ல கொடி கட்டி இருந்தா அந்த காலத்துல சொல்றேன். இந்த காலத்துல கொடி கட்டினா கொடை பிடிச்சா அது வேற அர்த்தம். அந்த காலத்துல வெள்ளை கொடி கட்டி இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கு சாப்பாடு போட போறான்னு அர்த்தம். அந்த இடத்துல சாப்பாடு போடுறார்கள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வெள்ளக்கோடி கட்டி அன்னக்கோடி கட்டி அன்னதானம் பண்ணினான். அப்ப நாம கொடுத்தா திரும்பி வரும். பணக்காரர்களுக்கு குழந்தை பிறக்காததுக்கு காரணம் அந்த பணத்தை சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணினவன் இல்லை, அதுக்கு வெயிட் பண்ணணும். இந்த ராஜாவை ஸ்ரார்த்த தேவன்கிற இந்த வைவஸ்வத மனு குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணினான். பெண் குழந்தை பிறந்தது. இவன் ஆண் குழந்தை வேணும்னு தான் ஆசைப்பட்டது. ஆண்ல என்ன பெண்ல என்ன வித்தியாசம்னா வித்தியாசங்கள்லாம் கிடையாது. நம்ம சாஸ்திரம் வந்து ரெண்டும் கலந்து பிறக்கணும்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்றது. திருவத்சமே திருவத்சாச்சமே தசாஸ், அதுக்கு அர்த்தம் பசுமாடுன்னு சொன்னாலும் கணக்கு சொல்லும் போது 3 பெண்ணு 3 ஆண் தான் சொல்றது, ஈக்குவலா தான் சொல்றது. அதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு பசுமாடோட வாழ்க்கையில 6 குட்டி தான் போடும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில 10க்கு மேல பெத்துக்கலாம். தசாஸ்யாம் புத்திராநாதேகி பதிமேகா தசங்கிருதி அப்படின்னு வேதமே சொல்றது. 10 குழந்தை பிறந்தாலும் 11வது குழந்தைய கணவனை நென அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் இன்னைக்கு சொன்னா ஜனங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியாது. ஏன்னா கொத்து பித்துன்னு மனசுல வாங்கிட்டு இருக்கிறதே தப்பு தப்பா வாங்கிட்டு இருக்கா. அதனால வந்து நாம சொல்லி அவளுக்கு விளக்கினாலும் புரிய முடியாத மனோநிலையில தான் குழந்தைகள்லாம் இருக்கு. பொதுவா ஆண் பெண் அப்படிங்கிறதுல உயர்வு தாழ்வு கிடையாது, வேற்றுமை உண்டு. இன்னைக்கு உள்பட வேற்றுமை உண்டு. எப்படின்னு சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சில காரியங்கள் பெண்ணால தான் செய்ய முடியும், சில காரியங்கள் ஆணால தான் செய்ய முடியும். சில காரியங்கள் பெண் தான் செய்யணும், சில காரியங்கள் ஆண் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம். இன்னைக்கு பெண்கள் வந்து தேங்காய் உடைக்க கூடாது, பூசணிக்காயை நறுக்க கூடாது. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அது பூசணிக்காயை நறுக்கிறதே பொம்மநாட்டு நறுக்க கூடாது. வீட்டுல ஆத்துக்காரரை கூப்பிட்டு அந்த காயை நறுக்கி கொடுங்கன்னு தான் சொல்லணும். மற்ற காயெல்லாம் பெண்ணு நறுக்கலாம், பூசணிக்காயை முழு பூசணிக்காயை பெண்கள் நறுக்கக்கூடாது. அது மாதிரி தேங்காய் உடைக்கிறதே ஆணை கூப்பிட்டு தான் தேங்காய் உடைன்னு சொல்லணும், பெண்கள் தேங்காய் உடைக்க கூடாது. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்றது. அவ்வளவு தூரமே வேண்டாம். ஒரு சம்பளம் ரொம்ப இறுக்கி மூடி போயிடுச்சுன்னா என்னங்க இங்க வந்து இந்த சம்பளத்தை திறந்து கொடுங்கன்னு தானே சொல்றோம். இதே கொதிக்க கொதிக்க ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா இவனை எடுத்து வீணா அத்தனையும் கொட்டிடுவான். பெண்கள்லாம் அப்படியே அதை தூக்கி கீழே வைப்பா. இந்த இந்த சம்பளத்தை துறக்கிறதுக்கு பலம் இல்லைன்னாலும் அந்த சூட்டை தாங்கிறதுக்கு இது மாதிரி வித்தியாசம் நிறைய சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ராஜகீய வம்சங்கள்ல ஆண் மகனுக்கு தான் பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறதுனால ஆண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தையா பிறந்தது. வசிஷ்டர் தான் குரு ஆச்சாரியர். அவரை கூப்பிட்டு சொன்னா நான் ஆண் குழந்தை தானே வேணும்னு சொன்னேன்னு. உடனே அவர் சொன்னார், இது என் மேல இல்லை குறை, இதுக்கு மந்திரம் ஜபம் பண்ணினவர் யாகத்துல, அவர் மேலதான் குற்றம், அவரை கூப்பிட்டு கேட்கிறேன்னா. உத்காத்தான்னு பேரு, அவரை கூப்பிட்டா போத்தாவோ உத்காத்தாவோ. அவர் சொன்னார், நீங்க ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு தான் ஜபம் பண்ண சொன்னேன், அரசனோட மனைவி பெண் குழந்தை வேணும்னு சொன்னா, அதனால நான் அதை ஜபம் பண்ணிட்டேன். உடனே மனு சொன்னார், உன் பொண்டாட்டி தான் சொன்னாலாம்பா, அவளுக்கு அவளை கூப்பிட்டு கேட்டா, ஆமா நான் தான் சொன்னேன். இப்போதைக்கு பெண்களை பெத்துக்கிறது தான் பாக்கியசாலி. பெண்ணை எவன் பெத்துக்கிறானோ அவன் தான் பாக்கியசாலி. ஆணை பொத்துண்டா ஆணை தான் கன்னிகாதானம் புருஷதானம் பண்ணி கொடுத்துடணும். பெத்து வளர்க்கறதோட சரி. ஆனா வளர்க்குறதே கொஞ்சம் ஜாகிரதையா வளர்க்கணும். என்ன வளர்க்கணும்னா, ஒரு வெந்நீராவது காப்பியாவது சமையல் பண்றதாவது சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. இந்த ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சோத்துக்கு பறக்க வேண்டியதான் போகும்.
ஏதோ சொல்லி கொடுத்து வேலை தான் அவன் சமைச்சு எதையா பண்ணிப்பான். இப்ப என்ன ஆச்சுன்னா இவன் என்ன சொன்னா, மனைவி தான் சொல்லி பெண் குழந்தை பிறந்ததுன்னு உடனே அவள்கிட்ட கோச்சுக்க முடியல. வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னா இந்த பெண்ணை ஆணா மாத்துன்னா. இன்னைக்கு சொல்றோமோ பெண் ஆணா மாறலாம், ஆண் பெண்ணா மாறலாம், இதெல்லாம் சாஸ்திரத்திலேயே இருக்கு. ஆனா அதுல பிரச்சனை எல்லாம் வரும், பெரிய பிரச்சனை வரும். அது அப்புறம் சொல்றேன். உடனே வசிஷ்டர் சொன்னார், இயற்கை அப்படியே விட்டுடும், உனக்கு ஆண் குழந்தை தானே வேணும், வேற யாகம் பண்ணி தரணும். இல்ல இல்ல இந்த குழந்தை தான் எனக்கு ஆண் குழந்தையா வேணும். சொன்னா கேளுடான்னா கேட்க மாட்டேன்னுட்டான். உடனே சரின்னு அந்த குழந்தைய ஒரு பட்டை போத்து மூடி சில மந்திரங்கள் ஜபம் பண்ணி ஆண் குழந்தையா மாத்தி கொடுத்துட்டா. பிறக்கிறதே அந்த குழந்தைக்கு பெண் குழந்தையா பிறக்கும் போது இளைன்னு பேர். ஆண் குழந்தையா மாறின உடனே அதுக்கு சுத்யும்னன்னு பேர். சுத்யும்னன் அப்படின்னு பெயர். 16 வயசு அவன் வளர்ந்தான். 16 வயசுல ஒரு நாளைக்கு தன் நண்பர்களோட காட்டுக்கு இவன் வேட்டையாட போன இடத்துல, ஹிமாச்சல பிரதேசத்துல ஒரு இடத்துக்குள்ள போன உடனே இவனுடைய அந்த வடிவங்கள்லாம் மாறி போயிடு. போன அத்தனை பேருமே பெண்ணாயிட்டான். இவன் பெண்ணாயிட்டான், இவனோட வந்த நண்பர்கள்லாம் பெண்ணாயிட்டா. இவர்கள் ஏறி வந்த ஆண் குதிரை எல்லாம் பெண் குதிரையா படுத்து, ஆண் யானை எல்லாம் பெண் யானையா படுத்து. ஏன்னா அந்த இடத்துல சிவபெருமான் ஒரு சாபம் கொடுத்திருக்கார், ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள யார் வந்தாலும் பெண்ணா போகப்படுவது. அது ஒரு கதை. அது இவன் பெண்ணா மாறினவன் திரும்பி வரும்போது தேவதைகள்ல நவகிரகங்கள் சொல்றோமோ, நவகிரகங்கள்ல புதன் அப்படிங்கிறவன். புதன் யாருன்னா சந்திரனோட மகனவன். சந்திரன் ஒரு கிரகம் சொல்றோமே, அதோட குழந்தை தான் புதன். அந்த புதன் இவனை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருப்பான் புதன். இவளும் அழகா இருக்க, ஒருத்தர் விரும்ப, க்ஷத்திரியர்களா இருக்கிறதுனால உடனே கல்யாணம் பண்ணிட்டு, தேவதைகளா இருக்கிறதுனால உடனே குழந்தையும் பிறந்துடும். ரிஷி கர்ப்பம் தேவ கர்ப்பம் ராத்தங்காது. 300 நாள் 365 நாள்லாம் கர்ப்பம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தைக்கு புரூரவஸ்ன்னு பேரு. அந்த குழந்தையோட பேரு புரூரவஸ்ன்னு பேரு. இப்ப இந்த புரூரவஸோட அப்பா யாரு? புதன். புதனோட அப்பா யாரு? சந்திரன். அப்ப இதுதான் சந்திர வம்சம்ங்கிறது, சூரிய வம்சத்தோட ஒரு கிளை. இப்ப மனு சொன்னேனே அவன் சூரிய வம்சம். நாராயணனுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவுடைய புள்ள மரீச்சி, மரீச்சியுடைய புள்ள கஷ்யபர், கஷ்யபருடைய புள்ள சூரியன், சூரியனுடைய புள்ள மனு, மனுவனுடைய புள்ள இக்ஷ்வாகு. இப்படி வரும் அந்த வம்சத்தை சொல்லும் போது. அது சூரிய வம்சம், இது சந்திர வம்சம். இப்படி பிரியற. இவன் நேர அந்த குழந்தை ஆயிடுச்சுன்னு வந்தான் தன் அப்பாட்ட. அந்த வைவஸ்வத மனு இருக்கான் பாருங்க, என்னடா ஆச்சுன்னா எல்லாரும் பெண்ணா போட்டோம், இந்த மாதிரி குழந்தையும் வந்து சொன்னான். அவன் தலையில அடிச்சிருந்தான். வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னான், நான் புள்ள குழந்தை வேணும்னு, ஆண் குழந்தை வேணும்னு ஒரு யாகம் பண்ணி அது பொன் குழந்தையா பிறந்து அதை ஆணா மாத்தி அது திரும்பி பொண்ணா மாறி அது ஒரு பிள்ளைய பத்தின்னு வந்திருக்கு, திருப்பி ஆணா மாத்துவோம்னா. பாரு, நான் முதல்லயே சொன்னேன் உங்ககிட்ட, நீ கேட்கல. இப்ப என்னால மாத்துற சக்தி எனக்கு முழுமையா கிடையாது. ஏன்னா இது என் கையில இல்லை, சிவபெருமான் சாபத்தினால வந்தது. சிவபெருமான் தான் இதை மாத்தி ஆகணும். அப்ப சிவபெருமான்கிட்ட வரன் கேட்டு வாங்குவோம்னா, சிவபெருமான்கிட்டவே வசிஷ்டர் பேசினார். சிவபெருமான் சொன்னார், நான் கொடுத்த சாபத்தை எப்படி மாற்ற முடியும்? ஆனா வசிஷ்டா, நீ பக்தன், அதனால உனக்காக ஒரு எக்ஸப்ஷன் தரேன். இந்த சுத்யும்னன்கிற இலை முதல்ல ஆணா இருந்தவன் இப்ப பெண்ணா இருக்கான். அவன் 1 மாசம் ஆணா இருப்பான், 1 மாசம் பெண்ணா இருப்பான். சரி, ஏதோ கொடுத்த மட்டும் லாபம்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துட்டான். இப்ப திரும்பவும் ராஜா ரொம்ப வருத்தப்பட்டான். நான் இப்ப ஆம்பளைன்னு ட்ரெஸ் வாங்கி வைக்கிறதா, பொம்பளைன்னு ட்ரெஸ் வாங்கி வைக்கிறதா? இப்ப இந்த காலமா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஒரே ஜீன்ஸ், ஒரே சட்டை, ஆம்பளையா பொம்பளையான்னு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஒரே பாப்பு, ஒரே கிராப்பு, ஒரே தோடு. இதுல என்னன்னா, அதெல்லாம் ஆம்பளை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறது, இவன்லாம் பொம்பளை மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறான். புத்தி என்னதை திங்கிறது, ஏன் இப்படி மாறுறதுன்னே புரியல. நாகரிகம்ங்கிற பேர்ல குரங்குத்தனம் தான் வருது. குரங்குத்தனம் வருது. இந்த
இதெல்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறது சொல்ல வரேன். ஒரு காமெடியில ஒருத்தன் தலையை தொட்ட உடனே கவுண்டம்னு சொல்லுவான், என்னடா முள்ளம்பன்றி மாதிரி இருக்கேடாமா. இந்த காமெடி வந்து 25 வருஷத்துக்கு மேல ஆறுது எனக்கு தெரிஞ்சு. 25 வருஷம் முன்னாடி அந்த காமெடி அது. இப்படி விட்டு வெட்டின்னு இருப்பான். இப்படி யாராவது வெட்டின்னு இருப்பாளான்னா இப்ப எல்லாருமே அப்படிதான் வெட்டின்னு இருக்கான். இப்ப எல்லாருமே முள்ளம்பன்றி மாதிரி தான் வெட்டின்னு இருக்கான். ஏன் நாகரீகம்ங்கிற பேர்ல ஒரு 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 இது வேண்டாமா? என்ன என்ன குழந்தைகளுக்கு என்ன புத்தி, என்ன தோன்றது அப்படின்னே தெரியல. அப்புறம் திரும்பவும் யாகம் பண்ணி வச்சு இக்ஷ்வாகு சரியாத்தின்னு 10 பேர் பிறந்தாவளுக்கு. அதுல 10வது குழந்தைக்கு நாபாகன்னு பேர். அந்த நாபாகனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான், அம்பரீஷன்னு பெயர். அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹீம். இன்னைக்கு அவனுடைய சரித்திரத்துக்காக தான் இத்தனை கதை சொல்லின்னு வர. அவ்யயாஞ்ச ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாதுலம் புவி. மகாபாகவதன். அம்பரீஷன் காலத்துல அவன் ராஜாவா இருக்கும் போது, எதுக்கு ராஜா அவன் அப்படின்னா, சப்தத்வீபவதீம் மஹீம், இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு ராஜான். இந்த உலகத்துல 7 தீவுகள் இருக்கு, 7 கண்டம், அதனால 7 தீவுன்னு பேரு. இதுல ஒரு தீவு ஏசியா, அதுல இது ஒரு கண்டம், அதுல ஒரு அகண்டமான நாடு பாரதம், அதுல ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு. இதுக்கு 5 வருஷம் ராஜாவா இருக்கிறதுக்கு நாயடி பேயடி அடிச்சுக்கிறான். எத்தனை திருட்டுத்தனம், எத்தனை முள்ளமாரித்தனம், எத்தனை ஃப்ராடு, எத்தனை பொய், இத்தனை நடக்கிறது. அதுவும் 5 வருஷம் நீடிக்குமான்னு தெரியாத காலத்துல. இப்ப நான் சொல்றது வந்து இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணாதான் புரியும், அதுக்காக சொல்றேன். இதுல ஒரு பகுதியான ஒரு மாநிலத்துக்கு 5 வருஷம் ராஜாவா இருக்கிறதுக்கே இத்தனை போட்டி பொறாமை இருக்கு. உலகம் முழுக்க ஒரு ராஜாவா இருந்தான். ஒரு ராஜாவா இருந்து அம்பரீஷன் அதை எப்படி நினைச்சான் அப்படின்னா, மேனேதி துர்லபம் பும்சாம் சர்வம் தத் சொப்ன சம்ஸ்து, எல்லாத்தையும் கனவா நினைச்சான். இது அத்தனை கனவு, இது உண்மை இல்லை. அது எப்படி சார், இப்ப நான் கதை சொல்றேன், நீங்க கேட்கிறேன், இதை கனவுன்னு நீங்க சொல்ல முடியுமான்னா, உண்மையில கனவு தான். எப்படி சொல்றீங்க? இப்ப கனவு காணும் போது அத பொய்ன்னு இந்த கனவை நாம எப்ப உணர்றோம்? முழிச்சுன்ற உடனே உணர்றோம். கனவு காணும் போது அது பொய்ன்னு நமக்கு தெரியல. கனவு காணும் போது அது உண்மையாதான் நமக்கு இருக்கு. கண் விழித்தின்ற உடனே அது பொய் அப்படின்னு தெரியறது. அது மாதிரி இந்த உலகமாகிற வாழ்க்கையாகிற கனவு அப்படிங்கிறது ஞானம்ங்கிற விழிப்பு வந்தா பொய்ன்னு தெரியும். ஞானம் வராத பரியந்தம் இந்த கனவு கனவாதான் இருக்கு. ஞானம் வந்ததுன்னா இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது புரியும். அது இப்ப சொன்னா புரியாது. இவன் அதை உணர்ந்தவனா, ஞானியா இருக்கான், பக்தனா இருக்கான், பெருமாளுக்கு பரம கைங்கரியம் பண்ணுவான். ஒரு மாதிரி பெரிய ஒரு கோவிலை கட்டி அந்த கோவில்ல அவனும் அவன் மனைவியும் தான் கைங்கரியம் பண்ணுவார்கள். சவைமன கிருஷ்ண பதாரவன் விந்தையோ வச்சாம் சிவை குண்ட குணானுவர்ணனே கரௌஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தர்சனே திருஷம் தத்பிருத்ய காத்ர ஸ்பர்ஷேங்க சங்கமம் கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபம் ஸ்ரீமத்துலஸ்யாரசனாம் ததர்ப்பிதே. சவைமன கிருஷ்ண பத், எப்போதும் மனசு பகவானே நினைக்குமா. இங்க பகவானேன்னு சொல்லாம கிருஷ்ண பதார விந்தையோ, பெருமாளுடைய பாதமாகிற அரவிந்தம். அரவிந்தம்னா தாமரைன்னு அர்த்தம். அந்த தாமரைய நினைக்கும்னா, ஏன் தாமரைன்னு சொல்லுவானே, பெருமாளுடைய பாதத்தை தாமரை, பாதாரவிந்தம் பாதாரவிந்தம் சொல்றது சாஸ்திரங்கள்லாம்.
தாமரை திருவடி அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா மனசு வந்து வண்டு. வண்டுக்கு பசி வந்தா பூக்கள்ல உள்ள தேனை உண்ணும். அதுக்காக என்ன பண்ணும், ஒவ்வொரு பூவா அலையும். அது இந்த பூக்கள்லாம் பூத்த தோட்டத்தை பார்த்தா தெரியும். இந்த பூல உட்காந்துக்கும், அந்த பூல உட்காந்துக்கும், அந்த பூல உட்காந்துக்கும், அந்த பூல உட்காந்துக்கும். ஏன் இப்படி அறதுன்னா அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தேன் கிடைக்கல. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்றது. தேன் நிரம்ப இருக்கிற பூ எதுன்னா தாமரை தான். பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கருங்கலம் அரண் நெஞ்சு ஆடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கருங்கலம் நம சிவாயவே. திருநாவுக்கரசருங்கிற அப்பர் சுவாமிகள் சொல்றார், பூவினுக்கருங்கலம் பொங்கு தாமரை. அந்த தாமரை பூல அவ்வளவு மிகுதியா தேன் இருக்கும். இந்த தேனை போய் குடிச்ச உடனே வண்டு என்ன ஆயிடும், அதுலேயே மயங்கி விழுந்துடும். சில பேர் ஓவரா குடிச்சிட்டு கல்லுக்கடை வாசல்லையே கீழே விழுந்துடுறாங்க தேல. அது மாதிரி இது ஓவரா குடிச்சிட்டு அதுலயே விழுந்துடும். இப்ப நாம வாங்குற தாமரை எல்லாம் மலராத தாமரையை வாங்குறோம். மொட்டை கொண்டு வந்து விற்கிறா. இந்த தாமரை கொலை அங்க நம்ம இருக்கிற இடத்துல தாமரை குளம் இருந்தா அதை பார்த்தவாளுக்கு நான் சொல்றது தெரியும். தாமரை குளம் முழுக்க பூத்து இருக்கும் தாமரை. அந்த தாமரையை கார்த்தால வேலையில போய் நீங்க தொட்டெல்லாம் பெரிக்கிறதுக்கு அதுல இருந்து மண்டு பறந்து போகும் வெளியில. அது எப்ப வந்ததுன்னா நேத்திக்கு வந்திருக்கு. நேத்திக்கு வந்து தேனை குடிச்சிட்டு ஒரு நாள் முழுக்க அப்படியே நினைவு இல்லாம கிடக்கு. அந்த அளவுக்கு குடிச்சிருக்கு. மிகுதியான தேன் கிடைச்ச உடனே பல பூக்களுக்கு அலையாம ஒரே பூவிலேயே எப்படி அந்த வண்டானது மக்னம் ஆயிடுமோ அது மாதிரி மனசானது இன்பத்துக்காக அந்த பொருள்ல கிடைக்குமா, இந்த பொருள்ல கிடைக்குமா, இந்த பொருள்ல கிடைக்குமா அப்படின்னு அலையறது. இது இறைவனுடைய பகவானுடைய பாதார விந்தத்துக்கு வந்தா அதுல கிடைக்கிற ஆனந்தத்துல அப்படியே முக்கிப்படும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வெங்கினல் வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அந்த பாதார விந்தம் திருவடி எவ்வளோ ஆனந்தம்ங்கிறத சொல்ற பாட்டு இது. அதனால பகவானுடைய பெருமானுடைய பாதார விந்தம் தாமரை. அதனாலதான் அரவிந்தம் அரவிந்தம்ங்கிறது. அதனால பெரியோர்கள்லாம் சொல்லுவார்கள் பகவானை பார்த்து, என்னை எப்போதும் உன் தாமரையாகிற திருவடியில இருக்கிற வண்டா வச்சுக்கோ கிருஷ்ணா. காமம் தவ பாத கமல பிரமரி பவத்து ஸ்ரீமன் மம மானச மதுசூதனா க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா. பஜன சம்பிரதாயத்துல ஒரு பாட்டு. காமம் தவபாத கமல, தவபாத கமலம் உன் பாதமாகிற தாமரை, பிரமரின வண்டு பவத்து நான் ஒரு வண்டா என்ன பண்ணு குருவா கோபாலா கிருஷ்ணா வெங்கடேஷா என்ன அப்படி பண்ணி உன் பாதமாகிற தாமரையில இருக்கிற வண்டா என்ன வச்சுக்கோ அப்படின்னு வேண்டுதல். இவன் மனசு எப்போதும் பகவானுடைய தாமரையாகிற திருவடியையே நினைக்கும். சவைமன கிருஷ்ண பதாரவிந்தையோ மனசு என்ன நினைக்கிறதோ அதுதான் வாக்கு பேசும். அதனால எப்போதும் பகவானை பத்தி வாயால பேசுவான். வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே கரௌஹரேகே மந்திர மார்ஜனாதிஷு. இந்த கை இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணுவான்னா இந்த கோவிலை பெருக்குவனா. மார்ஜனம் அப்படின்னா பெருக்கிறது. இவனும் இவன் கவனிச்சு கேட்கணும், கதையா கேட்க கூடாது. இன்னைக்கு 10 ரூபா பணம் வந்து சில்லற பிச்சைக்கார பணக்காரெல்லாம் பணம் வந்த உடனே வேஷ்டியை தூக்கி நடக்கிறான் கோவிலுக்குள்ள வரது. இங்க கீழே பட்டா அழுக்காயிடுமோன்னு.
ஏழு உலகத்துக்கும் 7 நாட்டுக்கும் அதிபதியாயிருந்த அரசன் கோவில பெருக்குவானாம். நம்ம அரசர்கள்லாம் அப்படி இருந்திருக்கார்கள். நம்ம அரசர்கள்லாம் அப்படி இறைவனுக்கு தொண்டு செஞ்சிருக்கார்கள். தன்னை ஒரு பணக்காரன் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அதுதான் நிரந்தரம்னு அவர்களுக்கு தெரியும். அதனால தொண்டு செய்வான். இவன் மட்டும் இல்லை, இவன் பெருக்குவான், இவன் மனைவி குப்பையை கொண்டு கொட்டுவான், இவன் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போடுவான், அவள் தேய்ச்சி வைப்பாள், இவன் விளக்கெல்லாம் தொடச்சு அழகா திரி போட்டு எண்ணெய் போட்டு வைப்பான், மனைவி ஏத்துவாள். அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், பெண்கள் செய்யக்கூடாத காரியம்ங்கிற மாதிரி ஆண் செய்யக்கூடாத காரியம் விளக்கு ஏத்தல். ஆண் விளக்கு ஏற்றக்கூடாது, பெண்கள் தான் விளக்கு ஏற்றணும். அக்னிக்கு அதிகாரம் ஸ்திரீகளுக்கு தான். சில குறிப்பிட்ட இடத்துல ஆண்களுக்கு சில நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக உன்னை புடுங்கவும் கூடாது. காலத்தால அந்த அம்மா 9 மணிக்கு தான் எழுந்திருப்பான்னா நான் 10 மணிக்கு தான் விளக்கேற்றுவேன்னு சொல்ல முடியுமா? இவனுக்கோ 5 மணி 6 மணிக்கு எழுந்து பழக்கம்னா நீ பாட்டுக்கு எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்ற வேண்டியதுதான். காலத்தால எங்காவது மாமி 9 மணிக்கு தான் எழுந்திருப்பா. இல்லை நானா சொல்லலை, எல்லாரையும் சொல்லலை. அது ஏதோ ஒரு நம்ம மெசேஜை நம்ம அப்சர்வேஷன் பண்ணும்போது சிலது இடுக்கல வரும் பத்தில. அதுல ஒரு பெண்ணு சொல்றா, என் மாமியார் என்ன கொடுமைப்படுத்துறான்னா. என்ன கொடுமைன்னா, காலத்தால 11 மணிக்கு வெடியங்காலத்தால எழுப்பி விட்டுறா சாருங்கிறா. வெடிகாலத்தால 11 மணிக்கு எழுப்பி விட்டுறாலாம் அவன் மாமியார். 11 மணி அவளுக்கு வெடிகாலத்தாலையா. ராட்சசர்கள்னு பேரு, நிசாச்சரால்னு பேரு. சாஸ்திரங்கள்ல பகல்ல தூங்கி ராத்திரியில விழித்தின்னு இருக்கிறவர்களுக்கு ராட்சசர்கள்னு பேரு. அப்படின்னா என்ன சார்? ஐடி கம்பெனி தான், ஐடி வேலை பார்க்கறான் பாருங்க, அவனுக்கு தான் நிசாச்சரன்னு பேரு. பகல் முழுக்க தூங்கி மனித இனமே நாசமா போயிடும். 10 ரூபா கூட வருதுங்கிறதுக்காக சிஸ்டமே மாறி போயிடும். நம்ம சிஸ்டங்கள்லாம் ராத்திரியில 11 மணியிலேருந்து கார்த்தால 3 மணி பர்யந்தம் இருண்ட இடமா இருக்கணும், நன்னா தூங்கணும். அப்பதான் உடம்பு தன்னையே சரி பண்ணிக்கிற காலம் அது. சாப்பிடலாம் கூடாது, ராத்திரியில ஹெவியா சாப்பிடக்கூடாது, அளவாதான் சாப்பிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உயரும். சில மிருகங்கள் பறவைகள் எடுத்துட்டா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உணவு எடுத்துக்காது. அது கவனிச்சா தெரியும். நியமங்கள்ல அப்படிதான். இப்போ வயசானவாள்லாம் அந்த காலத்துல நமக்கு பாட்டி தாத்தாவாள்லாம் பார்த்தேன்னா 4:30-5 மணிக்கு பலகாரம் சாப்பிட்டு ஒரு கஞ்சியை சாப்பிட்டு பேசாம இருந்துருவா. உடம்புக்கு நல்லது அதுதான். ஜெரிமான சக்தி குறைய குறைய ஆகாரத்தை லைட்டா பண்ணிக்கணும். இப்ப டாக்டர்கிட்ட போய் சொல்றான், ரொம்ப சிரமப்படுத்துறது உடம்பு, என்ன பண்ணினேன்னா 9 மணிக்கு ஆம்பூர் பிரியாணியை சாப்பிட்டேங்கிறான். உடம்பு படுத்து 80 வயசுல நீ இப்போ கிளம்பாம இருந்தி, அதுதான் விஷயமே இல்லை. அந்த காலத்துல ஒரு புள்ளைய பெத்தா கஞ்சியாவது ஊத்தாதான்னு சொல்லுவா ஒரு வார்த்தை. எனக்கு கஞ்சி ஊத்துறதுக்காவது ஒரு குழந்தை வேணும்பாலும். கஞ்சி எப்ப ஊத்துறது அப்படின்னா வயசான காலத்துல லிக்விடா தான் சாப்பிடணும், ஹெவியா சாப்பிடவே கூடாது. நம்ம சாப்பாடு அதுவும் ராத்திரி வேலையில யாருமே ஹெவியா சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா கார்த்தால முழிப்பு வராது, உடம்புல ப்ராப்ளங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். கார்த்தால ஹெவியா சாப்பிடணும். அதுவுமே அளவு உண்டு, அதுக்கு ஹெவியான உடனே முழுக்க முழுக்கன்னு அர்த்தம் இல்லை. இவன் பெருக்குவான், விளக்கு ஏத்துவான். அவன் மனைவி புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு கொடுப்பான். புது புஷ்பங்கள்லாம் பெரிச்சு கொண்டு மனைவிட்ட கொடுப்பான், மனைவி தொடுத்து கொடுப்பான். இவன் பூஜை பண்ணுவான். இப்படி மார்ஜனாதிஷு அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லா காரியமும் இவனும் இவன் மனைவியுமே செய்வான். வேலை செய்யறவனை வச்சு வேலை செய்யறது இல்லை. இதை நாமும் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல ஒரு பூஜை இருக்கு, பூஜை ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க உள்ள காரியங்கள்லாம் நாம தான் செய்யணும். பெருமாளுக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியத்தை நாம பண்ணணும்னு நினைக்கணும். சில பேர் சொல்லுவா, என் மனைவி எல்லாம் எடுத்து வச்சா நான் பூஜை பண்ணுவேன். அதுக்கு என்ன பூஜை? என்ன மடாதிபதியாரி எல்லாம் எடுத்து வச்சா பூஜை பண்றதுக்கு? நீனே பூஜை பண்ணு. எங்க தாத்தா எல்லாம் சந்தனம் அவரே அரைச்சு, அவரே துணியை புழிஞ்சு, அவரே உணர்த்தி, அவரே ஜலம் கொண்டு எல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க பாட்டி எல்லாம் சிரமப்படுத்தவே மாட்டாரு.
நாம எவ்வளோ பொதுவாகவே வாழ்க்கையில நம்ம காரியத்தை நாம செஞ்சு பழகிறது ரொம்ப உயரும். இன்னொருத்தரை செய்ய சொன்னா அதுக்கு பதில் செய்யறதுக்கு ஒரு ஜென்மம் எடுத்தாகணும். எவ்வளோக்கு அவ்வளோ நம் காரியத்தை நாம் செஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடன் தீரும், கடன் இல்லாம இருக்கலாம். அதனால நம் காரியத்தை நாம் செஞ்சுக்கிற மாதிரி என்ன வெயின்னு தான் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறது. நாம இன்னொருத்தர கையை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு. ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே, காது இருக்கு பாருங்க, இது எப்போதும் பகவத் விஷயத்தை தான் கேட்கும், வம்ப கேட்காது. நம்ம காது வம்ப கேட்க கூடாது, வாய் வம்ப பேசக்கூடாது. ஆனா நேர் விருத்தம். இது மாதிரி கதையை சொன்னா நம்ம கண்ணு என்ன தெரியுமா பண்ணும், அப்படியே கொண்டு சொக்கும். யாராவது வம்பு பக்கத்துல செல்லுல போட்டிருந்தா உடனே அப்படியே ஷார்ப்பா அதை பாக்குற மாதிரி தெரியற மாதிரி வச்சுக்கலனாலும் காதை அப்படி வச்சுக்கிறான், அது என்ன வம்பு கிடக்கிறது அப்படின்னு. செல்லுல எல்லாம் சண்டை டிபேட் இதெல்லாம் அப்படியே நடக்கிறது பாருங்க. நிறைய வம்ப வச்சுதான் வியாபாரமே நடக்கிறது. வம்ப வச்சுதான் வியாபாரம். அவன் வீட்டுல சண்டை, இவன் வீட்டுல சண்டை, அவன் அப்படியானுக்கு சண்டை, பொண்டாட்டிக்கு சண்டை. நீ என்ன பஞ்சாயத்து பண்ண போறியா, இல்ல நீ தீர்த்து வைக்க போறியா, இதுல என்ன ஒரு திருப்தி, இது என்ன ஒரு வக்கர புத்தி. உலகத்துல நடக்கிறத இப்படிதான் தெரிவிக்கணுமா வெளியில, அவாவாளுக்கு தெரியாதா? இது என்ன ஒரு ஒரு நாகரீகம்னு பேரு, இது என்ன ஒரு பொழப்பு, நாய் பொழப்பை விட மட்டமான பொழப்பு. இன்னொருத்தனை பத்தி வம்பு பேசி அதுல 5 ரூபா சம்பாதிக்கிறது. பகவானை பத்தி பேசுறது அதுக்குதான் பகவான் வாக்கு கொடுத்துருக்கிறது. நிகமாந்த மகாதேசிகர் அப்படின்னு ஒரு மகான் இங்க காஞ்சிபுரத்துல இருந்தார் கொஞ்ச காலம். அவர் அப்புறம்தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது. அவர் இந்த காஞ்சிபுரம் ராஜா இருக்காம பத்தியில இவருடைய கவிதையை பார்த்துட்டு, பெருமாளை பத்தி இவர் ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு அவரை சபைக்கு கூப்பிட்டான், சன்மானங்கள்லாம் கொடுத்தான். உங்க வாயினால என்னையும் 2 ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா. சபைக்கு கூப்பிட்டான், வரமாட்டேன்னார். எதுக்குன்னு கேட்டா, நீ எதுக்கு கூப்பிடுறேன்னா, நீங்க கவிதை பாடுறதுக்குன்னா, யாரை பத்தின்னா, என்ன பத்தின்னா, உன்னை பத்தி நான் கவிதை பாட மாட்டேன்னா. ஏன்னு கேட்டா, கச்சாய நீச்சம் கமனீய வாச்சா மோச்சா பலஸ்வாது முச்சா நயாச்சே. முதல்ல உன்னை பத்தி நீ பாடுன்னு சொல்றதுல இருந்தே நீ மட்டமான பயன், நீச்சம். தன்னை பத்தி துதி பாடி தானே கேட்கறது, தான் மாந்திய எடுத்துட்டு தானே சாப்பிட்ற மாதிரி. நீ என்ன பெருசா வியாசரா வசிஷ்டரா என்ன பெரட்டிட்ட உன்னை பத்தி 4 பேர் கொண்டாடுறதுக்கு? முதல்ல அது பெரிய மட்டமான குணம். அது புகழ்ச்சிக்கிறது மட்டமான குணம். நாம கேட்கணும் கிடைக்கிறது. ரிஷிகேசத்துல இருந்து ஹரித்வாரத்துக்கு ஓடி பார்க்க மேல போன கட 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 கடன்னு சப்தமே பயமா இருக்கும். அது மாதிரி இக்க இத்த இப்படின்னு கூட்டி பேசுற மாதிரி பகவான் என்ன வைக்கல, வாயை திறந்தா கொட்டுற மாதிரி வச்சிருக்கான். ஜட கிரண சகல தர ஜட்டில நட்டபதி மகுடதட நடன கொட்டு விபுதரி தரிபகுல மதுகர லலித பத நளின நிஜ விருஜின ஜகதுபலதர ருச்சிர பரம முனிவர யுவதினுதா. நீங்க எழுதி தர யாராவது ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க பாப்போம். இது நிகமாந்த மகாதேசிகர் பண்ணின மகாவீர வைபவம். இது ரகுவீர கத்தியம்னு பேர். ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகழ நிர்தாரித நிரவதிக மகாத்மியா கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகாரா கௌமார கேலி கோபாயித கௌசிகாத்வ. அப்படியே கட 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 கடன்னு கங்கை ஓடுற மாதிரி இருக்கும் வாக்கு. என்ன ஒரு கவிதை, என்ன ஒரு தெய்வீகம். அந்த வாக்கை வச்சு ஒன்ன பாடுவேனா? அப்ப அவன் சொன்னா பெருமாளை தான் பாடுவேன், என்ன பாட மாட்டேன்னா, பெருமாளை பாட்டினா உண்டை கட்டி கிடைக்கும். பிரசாதம் வெண்பொங்கல் தான் கொடுப்பா, என்ன பாடினா பணம் கொடுப்பேன்னா, உங்க ஏழ்மை போகும்னா. அதுக்கு தேசிகர் சொன்னார், என் ஏழ்மையை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். தயா குச்சேலே தனதத் குச்சேலே ஸ்திதே குச்சேலே ஸ்மிதமா. குச்சேலனை காப்பாத்தின பெருமாள் என்ன காப்பாத்துவான்.
என் ஏழ்மையை பத்தி நீ கவலைப்படாத. மகான்களா இருந்தா அப்படி பேசிட மாட்டார். உலகத்திலேயே மட்டமானவன் யாருன்னா பணத்துக்காக தன் அறிவை விற்கிறவன். பணத்துக்காக தன் அறிவை விற்கிறான் பாருங்க, அவன் தான் பாண்டித்யத்தை விற்கிறவன் தான் மட்டமான பயன் உலகத்திலே. உண்மையை மறைச்சு பேசலாமா பணத்துக்காக? நீ பேசாம இருக்கலாம். பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக பொய்ய பேசிட முடியுமா? நம்ம குடிச்சு சாப்பிட்றத குடிச்சு சாப்பிட்றோம். குடிச்சு சாப்பிட்டாதான் சாப்பாடா? கரைச்சு குடிச்சா வயிறு ரொம்ப தான். இவர் என்ன பண்றார்? பிரத்தியாரை பத்தி பேசுறத கேட்கவும் கூடாது, பிரத்தியாரை பத்தி பேசவும் கூடாது. கோழி சொல்வதென்றால் கொண்ட முட்டும் துள்ளும், கோவிந்தா என்றே சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும், என்ன புண்ணியம் செய்தேனோ சத்குருநாதா. குருஜின்னு ஒரு மகான், அவர் ஒரு கீர்த்தனத்துல சொல்றார்,